ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, இந்நாளிலேயும் உகந்த விண்ணப்பம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். அதற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. சாலமோன் எந்த காரியத்தை கேட்டதுனாலே தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்பதை தான் இந்நாளிலேயும் நாம் பார்க்க போகிறோம். 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், சாலமன் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னுடைய தகப்பனுக்கு வாக்கு கொடுத்தபடியே ஒரு சிங்காசனத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர். அதிலே என்னையும் உட்கார வைத்திருக்கிறீர். ஆனாலோ எனக்கு நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், எனக்கு போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சாலமன் சொல்லுகிறார். நீர் தெரிந்து கொண்டதும், பாருங்கள், இதுதான் அவருடைய விண்ணப்பமாய் இருக்கிறது. நீர் தெரிந்து கொண்டதும், தேவனே நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனத்தை குறித்து இவருக்கு ஒரு காரியம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். பாருங்கள், சாலமன் இந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜாவாக இருக்கும் பொழுது தன்னுடைய கடமையை உணர்ந்தவராக தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவனோடு கேட்கிறவராய் இருக்கிறார். தனக்கென்று ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்ளாமல், சுயமாக ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்ளாமல், சுயநலத்துக்கென்று ஒரு காரியத்தை சாதித்து விடலாம் என்று எண்ணாமல் தேவனிடத்திலே, ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட திரளான ஒரு ஜனக்கூட்டம், அதுவும் உம்முடைய ஜனமாய் இருக்கிறது, அந்த ஜனத்தை ஆளுகை செய்யத்தக்கதாக நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே, எனக்கு ஞானம் அவ்வளவாய் இல்லை, ஆதலால் எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தர வேண்டும் என்று கர்த்தருக்கு பிரியமானபடியே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். 9வது வசனத்திலே, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும். இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கிறது, இவர்களை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக, நன்மை தீமை எதுவென்று எனக்கு தெரியாது, ஆனாலோ அதை வகையறுக்கத்தக்கதாக அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். பாருங்கள், தேவன் நம்மை ஒவ்வொரு இடங்கள்ல வைத்திருக்கிறார். இப்போ ஒரு பெண்மணிக்கு கல்யாணமாக போகிறது என்றால் அவள் போகிற அந்த வீட்டிலே ஜனங்கள் இருப்பார்கள் என்றால் அந்த இடத்துல ஞானமாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஞான இருதயத்தை நமக்கு தருகிறார். அது மூலமாக புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது போல அந்த ஸ்திரீக்கு அந்த வீட்டை அழகாக கட்டத்தக்கதான அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் போகும் பொழுது நாம் தனியே போகாமல் கர்த்தரோடு கூட நாம் அந்த வீட்டுக்கு போக வேண்டும். அதே போலதான் வேலை செய்கிற இடத்துலயும் அப்படிதான். தேவனே
இங்கேயும் பலவிதமான சுபாவ குணங்கள் இருக்கிற அநேகர் என்னை சுற்றி இருக்கிறார்கள். ஆனாலோ இந்த இடங்களிலெல்லாம் நான் நன்மையும் தீமையும் வகையறுக்கவும், நான் வேறொரு கேடான ஒரு காரியத்துக்கு நேராக நான் போகாமல் இருக்கத்தக்கதாக, வேற உலகத்தோடு நான் ஒன்றித்து போகாமல் இருக்கத்தக்கதாக ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு நீங்க தர வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்போமானால், அந்தந்த இடங்களிலே எப்படி நடக்க வேண்டுமோ கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். 10வது வசனத்திலே, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனுக்கு அடுத்த காரியங்களை கேட்கும் பொழுது கர்த்தருக்கு அது பிரியமாய் இருக்கிறது. 11வது வசனத்திலே, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும். பாருங்கள், தேவனுடைய பார்வைக்கு நீடித்த நாட்களை கேட்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது உகந்த விண்ணப்பமாய் அவர் பார்க்கிறதில்லை. என்ன சொல்லுகிறார் என்று கவனிங்கள். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். பாருங்கள், உன் வார்த்தைகளின்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, செய்தேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூட இப்படிதான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவனுக்கு உகந்ததாய் காணப்படுகின்ற விண்ணப்பங்கள் அல்லது தேவனுக்கு பிரியமாய் இருக்கின்ற ஜெபத்தை நாம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உனக்கு அதை செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்வேன் என்றோ இனிமேல் செய்ய போகிறேன் என்றோ அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறதில்லை. அது நான் உனக்கு தந்தேன் அல்லது நான் அதை உனக்கு செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுலயும் அப்படிதான் இருக்கு. உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களும் கேட்கிறது போல அவர் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை. அதே போல சத்துருக்களுடைய பிராணனையும் கேட்கவில்லை. பொதுவாக எல்லா ராஜாக்களும் சத்துருக்களுடைய பிராணனை, சுற்றி இருக்கிற சத்துருக்களுடைய பிராணனை கேட்பார்கள். ஆனால் இவரோ அதையும் கேட்கவில்லை. இது எதுவும் கேட்காமல் கர்த்தருக்கு பிரியமானதையே கேட்டதுனாலே தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். இந்நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீடித்த நாட்களை நீ கேட்கவில்லை, ஆனாலோ நீடித்த நாட்களை தரவும் நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது. உன் தகப்பனாகிய 14வது வசனம், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலே நான் உனக்கு நீடித்த நாட்களை தந்தேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி நடந்தால் தருவாராம்? அவருடைய நீதியையும் நியாயங்களையும் நியமங்களையும் கை கொண்டு அவர் வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் இதெல்லாம் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீடித்த நாட்களை கேளாமலும் என்று சொன்னதுனாலேயே சாலமனுடைய ஆயுசை நாம் பார்க்கும் பொழுது அது 60 வருஷமாக தான் இருந்திருக்கிறது. அதே போல சத்துருக்கள் இல்லாத நாட்கள் அவர் கண்டார். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன்.
பாருங்கள், இங்கே கர்த்தர் தாவீதுக்கு சொல்லும் பொழுது, உன்னுடைய குமாரன் இருக்கும் நாட்களிலே அமைதியான நாட்களை காண பண்ணுவேன் என்றும் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சத்துருக்கள் இல்லாத ஒரு காலம், அவருக்கு அவ்வளவாய் கஷ்டங்களோ நெருக்கங்களோ இல்லாமல் இருந்திருக்கிறது. இது எல்லாம் சாலமனுடைய அந்த உகந்த விண்ணப்பத்தினாலே அவனுக்கு நடந்த காரியங்களாயிருக்கிறது. அதே போல சாலமனுடைய ஐஸ்வர்யத்தை, கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 23வது வசனம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். பாருங்கள், இந்த சாலமன் ராஜாவுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை நாம் பார்க்கும் பொழுது அதே போல ஒரு ராஜாவுக்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பிற்பாடு அப்படி ஒன்று நடந்ததும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்படிதான் அன்பான தெய்வஜனமே, நாமும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அது அவருடைய பார்வைக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். ஒரு விண்ணப்பத்தை கர்த்தருக்கு நாம் வைக்கும் பொழுது அதுவும் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே இருக்குமானால் கர்த்தர் நாம் கேட்காத காரியங்களும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அதோடு கூட இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு பின்னதாக ஒரு ஓட்டத்தை நாம் ஓட வேண்டியது இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்நாளிலேயும் உம்முடைய வேத வாக்கியங்களின்படி எது உகந்த விண்ணப்பம் என்று எங்களுக்கு சொல்லி தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை குறித்து நாங்கள் ஜெபிக்கவும் விண்ணப்பத்தை வைக்கவும் கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவீராக. உமக்கு எது பிரியமா இருக்கவோ அது நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே கேட்க கர்த்தர் கிருபையா இருப்பீராக சுவாமி. எது முக்கியமா இருக்கிறதோ, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாங்கள் தேட கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா, இந்த வேத வசனங்களை ஆண்டவரை கேட்டுக்கொள்ளுகிற அனைத்து மக்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து ஆண்டவரே, இந்த வசனத்தின் ஆழங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே உகந்ததாய் ஆண்டவரை விண்ணப்பங்களை வைக்க கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவீராக. முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா.